ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சவுத் சமையலில் என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பச்சை புளி சட்னி தான் பண்ண போகிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுது, ஆனால் நம்ம மறந்துட்டோம். நம்ம பாட்டி காலத்தில் இது பண்ணது. இந்த குக் வித் கோமாளியில் பிரியங்கா பண்ணனால இது இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த சட்னி. வாங்க அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நான் என்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்தது. ஏன்னா இங்கெல்லாம் சின்ன வெங்காயம் பயங்கர காஸ்ட்லி. அதனால் கொஞ்சம் தான் இருந்தது. அதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 காஞ்ச மிளகா, ஒரு 10 பூண்டு, பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா. இதில் மெயினாக என்னென்னா வெல்லம் தான். இந்த வெல்லம் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லாத்தையும் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வெல்லத்தையும் இது கூடயே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நான் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதில் என்னென்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து நான் அதில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். இதில் மெயினே அந்த வெல்லம் தான். வெல்லம் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.